ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இந்த வீடியோவில் நம்ம 12th ஸ்டாண்டர்ட் காமர்ஸ்க்கு இம்பார்ட்டன்ட் கொஷின் இந்த குவார்டர்லி எக்ஸாமினேஷனுக்கு எதுன்னு பார்க்க போகிறோம். இதை பார்க்கறதுக்கு மேலே நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு கண்டினியூ பண்ணி பாருங்கள். ஃபியூச்சரில் நீங்கள் எந்த ஒரு வீடியோவையும் எந்த ஒரு இன்ஃபர்மேஷனையும் மிஸ் பண்ணாமல் இருக்கணும்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் நம்மளுடைய வாட்ஸ்அப் குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கிறீங்க. லிங்க் இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். இந்த பர்டிகுலர் வீடியோவில் நம்ம இந்த 12th காமர்ஸில் சாப்டர் வைஸ் என்னென்ன 5 மார்க் கொஸ்டின்லாம் முக்கியமானது அப்படின்றத பார்க்க போகிறோம். இந்த பர்டிகுலர் வீடியோவில் நான் சொல்லக்கூடிய இந்த 5 மார்க் கொஸ்டின்ஸ் எல்லாத்தையும் நீங்கள் தரவாக படிச்சிட்டிங்கன்னா கண்டிப்பாக உங்களால் இந்த குவார்டர்லி எக்ஸாமினேஷனில் 7 5 மார்க் கொஸ்டின்ஸுமே அட்டன் பண்ண முடியும். மொத்தம் நமக்கு காமர்ஸில் 7 5 மார்க் கொஸ்டின் கேட்பாங்களா, அதாவது ஐதரார் டைப்பில் 7 7 14 கொடுத்து அதில் எனி 7 நம்ம வந்து அப்படியே எதிரார் டைப்பில் நம்ம மொத்தம் எழுத போகிறது 7 5 மார்க் கொஸ்டின் எழுத போகிறோம். இந்த 7 5 மார்க் கொஸ்டின்ஸும் அட்டன் பண்ணிடலாம். அப்போ 7 × 5 35 மார்க் நீங்கள் வாங்கிடலாம். இப்போ நான் இந்த பர்டிகுலர் வீடியோவில் சொல்லக்கூடிய இந்த 5 மார்க் கொஸ்டின்ஸை மட்டும் நீங்கள் தரவாக படிச்சிங்கன்னா போதுமானது. சரியா? ஸோ இந்த குவார்டர்லி எக்ஸாமினேஷனுக்கு உங்களுக்கு போர்ஷன் பார்த்தீங்கன்னா சாப்டர் 1 to 17 மொத்தம் 17 சாப்டர்ஸ் இருக்குது. இந்த 17 சாப்டர்ஸ்க்கும் இருக்கக்கூடிய இம்பார்ட்டன்ட் 5 மார்க் கொஸ்டின்ஸ் எதுன்றதை இப்போ நான் சொல்கிறேன். ஸோ சிறப்பான நாளை வேண்டும் என்றால் நேற்றை விட சிறப்பாக உழைக்க வேண்டும். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஃபியூச்சரில் நம்ம வந்து பெட்டராக இருக்கணும், பெஸ்ட்டாக இருக்கணும் அப்படின்னு நீங்கள் ஆசைப்பட்டீங்கன்னா இந்த ப்ரெசண்ட்டை நீங்கள் பெட்டராக யூஸ் பண்ணணும். இந்த ப்ரெசண்ட்டை இன்னைக்கு நீங்கள் எந்த அளவுக்கு உழைக்கிறீங்க, இன்னைக்குனால நீங்கள் எந்த அளவுக்கு நீங்கள் ஹார்ட் ஒர்க் பண்ணுறீங்க, இன்னைக்குனால எந்த அளவுக்கு நீங்கள் பெட்டராக யூஸ் பண்ணுறீங்களோ அதுதான் உங்களுக்கு நாளைக்கு ரிசல்ட்டாக கிடைக்கும். ஃபியூச்சரில் உங்களுக்கு அது ஒரு ரிசல்ட்டாக உங்களுக்கு வந்து கிடைக்கும். சரியா? ஸோ இன்றைய நாளை சிறப்பான நாளை நீங்கள் பயன்படுத்திக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்கள். ஒவ்வொரு நாளும் நாளைக்கு பார்த்துக்கலாம், நாளை கழிச்சு பார்த்துக்கலாம் அப்படின்னு போயிட்டே இருந்தீங்கன்னா அது போயிட்டே தான் இருக்கும். கடைசி வரைக்கும் உங்களுக்கு அந்த நாளை என்னைக்கு அப்படின்ற அந்த ஒரு எண்டே உங்களுக்கு இல்லாத மாதிரி போயிட்டே இருக்கும். ஸோ இன்றைய நாளை பெட்டராக வந்து நம்ம யூஸ் பண்ணிட்டு போயிட்டே இருப்போம். சரியா? ஓகே. ஸோ இப்போ அந்த கொஸ்டின்ஸ் எதுன்றதை பார்க்கலாம். சாப்டர் 1ல் எக்ஸ்பிளைன் த பிரின்சிபல்ஸ் ஆஃப் மாடர்ன் மேனேஜ்மெண்ட், நவீன மேலாண்மை கோட்பாடுகளை விவரி. சாப்டர் 2ல் எக்ஸ்பிளைன் த வேரியஸ் ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் மேனேஜ்மெண்ட், மேலாண்மையின் பல்வேறு பணிகளை விளக்குக. சாப்டர் 3ல் வாட் ஆர் த மேஜர் அட்வான்டேஜஸ் ஆஃப் MBO, குறியிலக்கு மேலாண்மை நன்மைகள் யாவை. வாட் ஆர் த அட்வான்டேஜஸ் ஆஃப் MBE, விதிவிலக்கு மேலாண்மையின் நன்மைகள் யாவை. அடுத்து சாப்டர் 4ல் எனுமரேட் த டிஃப்ரெண்ட் கைண்ட்ஸ் ஆஃப் ஃபினான்சியல் மார்க்கெட், பல்வேறு வகையான நிதி சந்தைகளை விவரி. சாப்டர் 5ல் டிஸ்கஸ் த கேரக்டர்ஸ் ஆஃப் அ கேபிட்டல் மார்க்கெட், மூலதன சந்தையின் சிறப்பு இயல்புகளை விவாதிக்க. சாப்டர் 6ல் டிஃபரன்ஸ் பிட்வீன் மணி மார்க்கெட் அண்ட் கேபிட்டல் மார்க்கெட், பணச்சந்தை மற்றும் மூலதன சந்தை இரண்டிற்கும் உள்ள வேறுபாடுகளை விவரி. அப்புறம் எக்ஸ்பிளைன் த கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் மணி மார்க்கெட், பணச்சந்தையின் சிறப்பு இயல்புகளை விவரி. சாப்டர் 7ல் எக்ஸ்பிளைன் த ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச், பங்குச்சந்தை பணிகளை விவரி. சாப்டர் 8ல் வாட் ஆர் த ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் செபி, செபியின் பணிகளை விவரி. சாப்டர் 9ல் எலாபரேட் ஆன் த மேனேஜரியல் ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் HRM, மனிதவள மேலாண்மையின் செயல் பணிகளை விவரி. சாப்டர் 10ல் எக்ஸ்பிளைன் த எக்ஸ்டர்னல் சோர்சஸ் ஆஃப் ரெக்ரூட்மெண்ட், ஆட்சேர்ப்பு முறையில் உள்ள புற வளங்களை விளக்குக. சாப்டர் 11ல் டிஃபரன்ஸ் பிட்வீன் ரெக்ரூட்மெண்ட் அண்ட் செலெக்ஷன், ஆட்சேர்ப்பு முறைக்கும் தேர்ந்தெடுத்தலுக்கும் இடையே உள்ள வேறுபாடுகளை விவரி. அதே போல எக்ஸ்பிளைன் த இம்பார்ட்டன்ட் மெத்தட்ஸ் ஆஃப் இன்டர்வியூ, பணியாளர்களை தேர்ந்தெடுப்பதற்கான முக்கியமான நேர்காணலின் வகைகளை விளக்குக. சாப்டர் 12ல் வாட் ஆர் த டிஃபரன்ஸ் பிட்வீன் ஆன் த ஜாப் ட்ரைனிங் அண்ட் ஆஃப் த ஜாப் ட்ரைனிங், பணிவழி பயிற்சிக்கும் பணிவழியற்ற பயிற்சிக்கும் உள்ள வேறுபாடுகள் யாவை. ஹவு த மார்க்கெட் கேன் பி கிளாசிஃபைட் ஆன் த பேசிஸ் ஆஃப் எக்கனாமிக்ஸ், பொருளாதார அடிப்படையில் சந்தைகளை எவ்வாறு வகைப்படுத்தலாம். சாப்டர் 14ல் டிஸ்கஸ் அபவுட் த எவல்யூஷன் ஆஃப் மார்க்கெட்டிங், சந்தையின் பரிணாம வளர்ச்சி பற்றி விவரி. சாப்டர் 15ல் எக்ஸ்பிளைன் இன் டீடைல் ஹவு ட்ரெடிஷனல் மார்க்கெட்டிங் டிஃபர் ஃப்ரம் மார்க்கெட்டிங், பாரம்பரிய சந்தையிடுகை எவ்வாறு மின் சந்தையிலிருந்து வேறுபடுகிறது. சாப்டர் 16ல் எக்ஸ்பிளைன் த ரோல் ஆஃப் பிஸ்னஸ் இன் கன்சியூமர் ப்ரொடெக்ஷன், நுகர்வோர் பாதுகாப்பில் வணிகத்தின் பங்கினை விளக்குக. வாட் ஆர் த அப்ஜெக்டிவ்ஸ் ஆஃப் கன்சியூமர் ப்ரொடெக்ஷன் ஆக்ட் 1986, நுகர்வோர் பாதுகாப்பு சட்டம் 1986 நோக்கங்கள் யாவை.
வாட் ஆர் த ரைட்ஸ் ஆஃப் த கன்சியூமர்ஸ், நுகர்வோரின் கடமைகளை விளக்குக. சாப்டர் 17 அவ்வளோதான். ஸோ இதோட உங்களுக்கு முடிஞ்சு. ஸோ இதில் நம்ம சொன்ன கொஷின்ஸில் சப்போஸ் இன்னும் என்னென்ன கொஷின்ஸ்லாம் நீங்கள் படிக்காமல் இருக்கீங்களோ அது எல்லாத்தையும் படிச்சுக்கிறங்க. கண்டிப்பாக நீங்கள் 7 5 மார்க் கொஷின்ஸுமே அட்டன் பண்ணலாம். சரியா? தேங்க்யூ.